ன்ற மாதிரி இருக்கும், பூச்சி எல்லாம் கூடு கட்டி இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீனாக நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா செம்பருத்தி மற்றும் அதோட இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேரை வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா சில்கியாக ஷைனியாக சாஃப்டாகவும் வச்சுக்கோங்க. செம்பருத்தியும் பார்த்திங்கன்னா அதில் இருக்க மகரந்தம் காம்பு எல்லாத்தையும் நீக்கிட்டு அதையும் நல்லா தண்ணியில் சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாங்க. செம்பருத்தின்றது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா செம்பருத்தியை வந்து பவுடராகவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா செம்பருத்தியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேப்பிலை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்மளில் பல பேருக்கு வந்து என்ன ரீசன்னால் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு தெரியாமையே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்